உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? தரவரிசை எண் என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் பிரியா. நான் ஈரோட்லேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் வந்து 164. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட் வந்து எடுத்துக்கிறேன். என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுடைய எத்தனாவது முயற்சியில வெற்றி அடைந்திருக்கீங்க? என்னோடது இந்த 2 வருஷம் முன்னாடி 2019 கோவிடுக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். அப்போ குரூப் 2 குரூப் 1 எல்லாமே கிளியராக இன்டர்வியூ வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில காரணங்களால் படிக்க முடியல. இப்போ இந்த 2 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இந்த வாட்டி கிடைச்சிருக்கு. என்ன கேள்விகள் போட்டீங்க? 159. தமிழ் எந்த மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்திட்டீங்க? என்ன புத்தகங்கள் படிச்சீங்க? அதை பத்தி சொல்லுங்க. தமிழ் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் படித்தேன். ஆனால் இந்த வாட்டி எனக்கு கை கொடுத்தது வந்து அந்த கலைச்சொற்கள் வந்து எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சங்காட்டி இந்த வாட்டி தமிழில் ஒரு 85 கொஷின்ஸ் போட முடிஞ்சது. 85 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கீங்களா? ரொம்ப கடினமாக இருந்தது. நீங்க எழுதும்போது தமிழ் கேள்விகள் நிறைய நேரம் அதிலேயே ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால நிறைய பேர் தோல்வி அப்படின்லாம் சொன்னாங்க. தமிழுக்கு நீங்க இதுக்கப்புறம் வரவங்க என்ன மாதிரி படிக்கலாம் அப்படின்ற அறிவுரை சொல்லுங்க. இதுக்கப்புறம் இப்போ கேட்குறது வந்து ரொம்ப வைடாக கேட்குறாங்க. நாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸஸும் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. கலைச்சொற்களெல்லாம் வந்து அவங்கவுங்க தாண்டி நியூஸ் பேப்பர் கொஞ்சம் நிறையா பார்த்தா கலைச்சொற்கள் வந்து நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக நிறையா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த மாதிரி படிக்கணும் மேம் இதுக்கப்புறம்? வந்து பேசிக்லேருந்து பேசிக் கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக வச்சு அந்த கான்செப்டை வச்சே நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அட்டை டு அட்டை புக்கு படிக்க வேண்டியது அவசியங்களா இதுக்கப்புறங்களா? அட்டை டு அட்டை புக்கை மட்டுமே நம்பிட்டு இருந்தால் படிக்க முடியாது. நம்ம பேசிக் கான்செப்ட் ஒரு புணர்ச்சி விதிங்க எடுத்துட்டா அது ஒன்னொன்றுக்கும் எந்த மாதிரி ஃபார்முலாஸ் வருதோ அதை நம்ம தெரிஞ்சு போட்டால் நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? ஆப்டிடியூட், ரீசனிங் ரெண்டுத்துக்குமே சொல்லுங்க. மேக்ஸ் எனக்கு பேசிக்காகவே நல்லா வரும். எப்படி கொஷின் கேட்டாலுமே மேக்ஸிமம் 22 to 23 கொஷின் போட்டுருவேன். இந்த வாட்டி கூட எனக்கு 24 கொஷின் போட்டேன். ஒரு கொஷின் மட்டும்தான் மிஸ்டேக் ஆச்சு. மேக்ஸ் பேசிக்காகவே நல்லா வரணுங்காட்டி ஆனால் இருந்தாலுமே நான் டெய்லி வந்து ஒரு மணி நேரம் மேக்ஸ் போட்டு தான் இருந்தேன். பிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்கன்னு சொல்லுங்க. அதில் வந்து மார்க் பேசிஸில் ப்ரையாரிட்டி வைஸ் தான் படித்தேன். பாலிட்டி, அப்புறம் ஐஎன்எமும் ஹிஸ்ட்ரியும் சேர்ந்து படித்தேன். அப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கீம்ஸும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் எக்கனாமிக்ஸ் படித்தேன். புக்கில் இருந்து வரதை விட ஸ்கீம்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் நிறைய பார்த்தாவே எக்கனாமிக்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். யூனிட் 6க்கும் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்தால் அதை மட்டும் ரெஃபர் பண்ணேன். எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தானே? வேற சோர்ஸ் எதுவும் பார்த்தீங்க? சோர்ஸ் வந்து நான் பாலிட்டிக்கு வந்து சிவா புக் படித்தேன். இந்தியன் பாலிட்டி வந்து அப்போ லக்ஷ்மிகாந்த் புக் வந்து ரெஃபர் பண்ணுவேன். அப்புறம் ஐஎன்எம்க்கு சிவா புக் வச்சுருக்கேன். அது போக வெங்கடேஷன் புக்கில் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அந்த டாபிக் மட்டும் நான் படித்தேன். அதில் ஃபுல்லாக படிக்கல, அதில் பெருசாக இருக்கும். ஆனால் இந்திய விடுதலை போராட்ட தமிழகத்தின் பங்குங்கிற புக்கில் லாஸ்ட் ஒரு லெசன் மட்டும் இருக்கும். அதுலேருந்து படித்தா ஓரளவுக்கு நம்ம ஆன்சர் பண்ண முடிஞ்சது. திருமணம் ஆன பிறகு படிக்கணும்னா நிறைய வேலைகள் இருக்கும் இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டு எப்படி படிச்சீங்க மேடம்? திருமணம் ஆனதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாரு. கடைசி எக்ஸாம் 1 மாதம் இருக்கும்போது மேக்ஸிமம் அவரே எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டாரு, என்னை படிக்க விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து செல்ஃபை தனியாக மட்டும் படிக்காமல் கம்பைன் ஸ்டடி பண்ணி படித்தேன். ஃப்ரெண்ட்ஸோட படிச்சங்காட்டி தான் அந்த டைம் வந்து ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ண முடிஞ்சது. இப்போ எல்லா வேலையும் முடிச்சு 10 மணிக்கு உட்காந்தாலும் ஒரு 3 மணி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து படிக்கும்போது நிறைய கவர் பண்ண முடிஞ்சது. தனியாக படித்தா கொஞ்ச நேரம் படிப்போம், அப்புறம் தூங்குவோம், வேறு ஏதாவது அப்படியே டிஸ்ட்ராக்ஷன் ஆகும். ஆனால் அவங்க வராங்க, நம்மளும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காரணும், டக்குன்னு உட்காந்துருவோம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்காட்டி. நீங்கள் 2019லேயே ஒரு வெற்றி எட்டரை வரைக்கும் வந்துட்டு திரும்ப விட்டுட்டு போயிட்டீங்க இல்லையா? அப்போ திரும்ப விட்டுட்டு ஒரு 3 ஆண்டுகள் கழிச்சு திரும்பவும் படிக்கும்போது புதுசாக படிக்கிற மாதிரி இருந்ததா? படித்த ஞாபகங்கள்லாம் இருந்தது உங்களுக்கு? படித்த ஞாபகங்களாக இருந்துச்சு, சுத்தமாக மறக்கலை. படித்த ஞாபகம் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் எடுக்கும்போது தனியாக செல்ஃபாக உட்காந்து படிக்க முடியல. கம்பைன் ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆள் சேர்ந்தங்காட்டி தான் படிக்க முடிஞ்சது. நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேட்ச் போட்டேன். ஆனால் அது எனக்கு அந்தளவுக்கு எனக்கு பிடிக்கல, கரெக்டாக கொண்டுட்டு போகிற மாதிரி தெரியல. அதனால நான் டெஸ்ட் பேட்ச்லேருந்து நின்றுட்டு செல்ஃபாக தான் படிச்சுட்டு கம்பைன் ஸ்டடி பண்ணங்காட்டி நாங்களே எங்களுக்குள்ள டெஸ்ட் மாதிரி வச்சுட்டு போட்டு பார்த்துட்டோம். அதனால ஈஸியாக இருந்துச்சு. ஒரு பெரிய பயணத்தில் வந்து நம்ம வந்து வெற்றி கோட்டை அடையலைன்னா என்னடா இது இப்படி வந்துட்டோம், நீங்கள் பிரேக்கும் எடுத்துட்டீங்க, திரும்பவும் படிக்கிறீங்க, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கஷ்டமாகவே இருக்கும். ஒரு மென்டல் ப்ரெஷர் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க மேம்? மென்டல் ப்ரெஷர் ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஆனால் ஒரு 2-3 நாள் இருக்கும், சரி இதை விட்டுட்டு போயிடலாமேன்னு தோணும். அதுக்கப்புறம் மனசு கேட்காது. மறுபடியும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சா, சரி இந்த ஒரு வாட்டி முயற்சி பண்ணுவோன்னே ட்ரை பண்ணங்காட்டி இந்த வாட்டி சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ உங்களை அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா மேம்? நமக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங், இது நம்மளுக்கு வீக், இங்கே நம்ம இன்னும் முன்னேற்றணும், இதில் நம்ம தப்பு பண்ணுறோம், இந்த தப்பை சரி பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களை அனலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நான் படிக்கும்போது எனக்கு ஒருத்தவங்க கைட் பண்ணாங்க. சிலபஸ் இருக்கிறத மட்டும் படிங்க, கரெக்டாக எனக்கு ஷெட்யூல் பண்ணி கொடுத்தாங்க ஸ்டார்டிங்கில். அதே மாதிரியே தான் இப்போ இந்த வாட்டியும் அந்த என்ன சொன்னேன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் நிறையா டெஸ்ட் போட்டேன். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் நிறையா திரும்ப பார்த்துட்டே இருந்தேன்.
அப்போ படிச்சதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணேன். மெயின் ரீசன் அதுதான். ஒரு டாபிக் முடிச்சிட்டா மறுபடியும் அந்த டாப்பிக்கை விடாம திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணங்காட்டி தான் மறக்காம இருந்துச்சு. இப்போ 1 மாசத்துக்கு முன்னாடி படிச்சது மறுபடியும் 1 மாசம் கழிச்சு பார்த்தா நமக்கு பாதிக்கு மேல மறந்துரும். இந்த வாட்டி அதை திரும்ப திரும்ப ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி திரும்ப திரும்ப பார்த்தங்காட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த படிக்கிற காலகட்டத்துல நிறைய இப்ப எப்படி சொல்றது? உங்களோட மென்டல் எபிலிட்டி அஃபெக்ட் ஆகாம இருக்க என்னென்னலாம் பண்ணீங்க? படிக்கிறத தாண்டி கேட்குறேன். அதாவது யோகா, அந்த எக்ஸர்சைஸ் அந்த மாதிரி சம்திங் ஏதாவது ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு ஏதாவது பண்ணீங்களா அப்படின்னு கேட்குறேன். யோகா எக்ஸசைஸ் பண்ணல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாவே அதுவே ஒரு பலம் மாரி தான். அவங்க வரும்போது நம்ம நிறைய கஷ்டம் இருந்தா கூட அவங்க கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணோம்னா நம்ம மனசு பாரம் வந்து குறைஞ்சிரும். அதனால அப்படி மாத்தி மாத்தி நாங்க எங்களுக்குள்ளேயே ஷேர் பண்ணிக்குவோம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கும் அவங்க அவங்க வந்துங்காட்டி தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்க முடிஞ்சது. இப்போ நம்ம லாஸ்ட் ரிவிஷன் பண்ணுறோம் இல்லையா? எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப முக்கியமான ரிவிஷன். அது நீங்கள் எந்த மாதிரி பண்ணுவீங்க? புக்ஸா, இல்லை நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதில் பார்ப்பீங்களா, இல்லை எந்த எந்த மாதிரி அதை பண்ணுவீங்கன்றது நான் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தேன். ஒரு டாபிக்னா ஒரு A4 ஷீட் போட்டு எடுத்து வச்சிருவேன். அப்புறம் முக்கியமான இயர்ஸ் ஆர்டிகல்ஸ் மட்டும் கடைசியா ரிவிஷன் பண்ணிட்டு போவேன். அப்புறம் யூடியூப் சேனல்ல எதனாவது ஷார்ட்டா ஒரு வீடியோ வந்து முடிச்சிருப்பாங்க ஒரு லெசன், அது டக்குன்னு குவிக்கா பார்த்துட்டு போயிடுவேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இப்போ நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணுறாங்க, அதனால படிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? இது படிக்க ஆரம்பிச்சோன்னே எதை தேடினாலும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக தேடினங்காட்டி நமக்கு எதுனாலும் முன்னாடி டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டானது மட்டுமே வந்துட்டு இருந்தங்காட்டி அப்புறம் வேலை செய்யும்போது எதுனா ஒரு ஆடியோ கேட்டுட்டு படிக்கிறது அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது மேக்ஸிமம் இதுக்குள்ள வேற போகணும்னே தோணலை. எல்லாத்தையுமே நீங்கள் இப்போ ரெகுலராக அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? அப்போ உங்களுக்கு வீட்டு வேலை இருக்கும், அதையும் செய்யணும், ப்ளஸ் படிக்கணும், டெய்லி அதையே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை எப்படிங்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சலிப்பு மாதிரி வந்துடாதா படிச்சுக்கிட்டே இருக்கிறது? இல்லை, இதுக்கு சலுப்பு மாதிரி வரல. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த ஒரே வாட்டி மட்டும் ட்ரை பண்ணேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. அதே மாதிரி தான் என்னோட பொண்ணுமே, அவளுக்கு 4 வயசு தான் ஆகுது. ஆனால் நான் படிக்கிறதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ண மாட்டா. 2 பேருமே ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணாங்க. இப்போ நான் ஏதாவது பண்ணால் கூட சரி நீங்கள் போய் படிங்க, நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்காட்டி தான் இது பண்ணா. அப்புறம் பேரண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால் ஆஸ்பிரண்ட்டாக இருந்து நிறைய பேரோட சக்ஸஸ் ஸ்டோரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நம்மளும் வரணும் அப்படின்லாம் நினச்சிருப்பீங்க. அந்த மூமெண்ட்டும் அது ரியலாக இப்போ நடந்திருக்கு இல்லையா உங்களுக்கு? இப்போ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இது எப்படி இருக்குங்க? இதுக்கு முன்னாடி நடந்தப்ப எனக்கு அந்த 1 மார்க்கு 2 மார்க்ல போச்சு. அந்த 1 மார்க் 2 மார்க்லயே 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க, 1000 பேர் இருப்பாங்க. தவற விடுறது வந்து ரொம்ப கொஸ்டின் டிஃபரன்ஸ்லாம் தவற விடலாம். சும்மா ஒரு மார்க், ஒரு அரை மார்க்ல தான் நம்மளோட வெற்றி வந்து போயிருக்குது. அதுவே சரி அடுத்த வாட்டி இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணா, இந்த வாட்டி எப்படி தோணுச்சுன்னா ஒரு ரேங்க் வந்து நம்ம ஒரு 100க்குள்ள வந்தா அதுவே ஒரு இதா இருக்கும்ல. அந்த மாதிரி வந்துட்டா நம்ம எதுக்குமே பயப்பட தேவையில்லை. மதில் மேல் போன மாதிரி கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருக்கும். அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த வாட்டி கொஞ்சம் நான் வந்து தமிழ் கொஸ்டின் பேப்பர் இந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் போடல. ஃபர்ஸ்ட் மேக்ஸ் தான் போட்டேன். மேக்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டோன்னே 25 போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஜிஎஸ் பின்னாடி இருந்து ஒரு 25 கொஸ்டின் நான் போட்டு வந்துட்டேன். ஏன்னா முன்னாடி டைம் வேஸ்ட் பண்ணா லாஸ்ட் என்ன கொஸ்டினே படிக்க முடியறது இல்ல, டைம் வேஸ்ட் ஆகுதுங்கிறக்காக நான் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஒரு 25 கொஸ்டின் வந்து மார்க் பண்ணி வச்சுட்டு தான் முன்னாடி தமிழே எடுத்தேன். அதனால தமிழுக்காண்டி எனக்கு அப்போ பயம் வரல. ஸ்டார்டிங் மேக்ஸ் இதெல்லாம் போட்டங்காட்டி எனக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இதாக இருந்தாலும் அதோட கான்ஃபிடென்ட் வந்து இருந்துச்சு. மேக்ஸும் அப்புறம் கலைச்சொற்கள் வந்து எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. போடும்போது கலைச்சொற்கள் ஒன்று தான் தப்பாச்சு, மேக்ஸிமம் எல்லாம் கரெக்டாக போட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் வந்து 1 வேர்ட் சப்ஸ்டியூஷன் எல்லாம் படிச்சுட்டு இருந்திருப்போம். அப்போ வந்து நியூஸ் பேப்பர், ஹிந்து நியூஸ் பேப்பர் படிக்கும்போது அதோட வேர்ட்ஸ்லாம் இதில் வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ தெரியாத கேள்விகளுக்கு எப்படி விடையளிப்பீங்க நீங்கள்? தெரியாத கேள்விகளுக்கு அது 4 ஆப்ஷனில் எது தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தேன். அப்புறம் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து இதுக்கு சுத்தமாகவே சூட் ஆகலை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம எலிமினேட் பண்ணோம். கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிற அந்த இதை மட்டும் எக்ஸ்பெக்டில் மட்டும் போட்ட மாதிரி இருந்துச்சு. நிறைய அனுபவம் இப்போ நிறைய தேர்வுகள் எழுதிக்கிறனால இப்போ எக்ஸாம் ஹாலில் எப்படி ப்ரெஷரில் ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு அனுபவம் இருக்கும். அது ஆரம்பத்தில் எல்லாருக்கும் இருக்காது. அது அனுபவம் வர வரதான் அதை நீங்கள் பெற்றுக்க முடியும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்றத பிகினர்ஸ்க்கு சொல்லுங்கள். பிகினர்ஸ் வந்து அவங்க எந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டாங்கன்னா அவங்க கொஞ்சம் டக்குன்னு போடுவாங்க, ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்புறம் ஒரு சில கொஸ்டின் தெரியலன்னா ஒரு சிலர் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த கொஸ்டினை வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. அது தெரியலனா எனக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் வந்து ரொம்ப நேரம் வச்சுட்டே இருக்கக்கூடாது. மேக்ஸ் வந்து இப்போ 25 கொஸ்டின்னா ஒரு அரை மணி நேரம் தான் நம்ம டைம் எடுத்துக்கலாம். ரொம்ப அதிகமாக எடுத்துக்கலாம்னா ஒரு 40 நிமிஷம் டைம் எடுத்துக்கலாம். மேக்ஸில் வந்து கொஞ்சம் சடனாக வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி நிறைய ஷார்ட் கட்ஸ் எல்லாம் இருக்கும். ஷார்ட் கட்ஸ் எல்லாம் நல்லா ப்ரிஃபர் பண்ணிட்டாங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்போ ரீசனிங் வந்து கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், ரொம்ப உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு தேவையில்லை. கான்செப்ட் தெரிஞ்சாலும் அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம். கம்பைன் ஸ்டடி நீங்கள் பண்ணீங்க இல்லையா? அதனால் என்ன பெனிஃபிட்னு நினைக்கிறீங்க மேம்? கம்பைன் ஸ்டடி பண்ணுறதுனால இப்போ ஒரு டாபிக் வந்து நான் தனியாக படிச்சுனா ஒரு பேஜ் எடுத்துனா அது வந்து எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூடி போகும். ஆனால் கம்பைன் ஸ்டடி படிக்கும்போது
ஆளாளுக்கு ஒரு க்ளூ சொல்லுவாங்க. அது டக்குன்னு மைண்ட்ல இருக்கு. இவங்க அப்ப சொன்னாங்க அப்படிங்கிறது கொஸ்டின் எப்ப ஆன்சர் ஷீட் பார்க்கும்போது கூட நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறது. அப்புறம் ஒரு டாபிக் எடுத்து சீக்கிரமா முடிச்சிருவோம். அப்புறம் ரிவிஷனும் 2, 3 வாட்டி சீக்கிரமா பண்ணிருவோம். நன்றி மேம். தேங்க்யூ.